ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். காய்கறிகள் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். குக்கர் பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பு போய் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு மசிச்சுக்குங்க. இதுவே நல்லா மசிச்சிருக்கு. ஒருவேளை உங்கள் பருப்பு மசியலை அப்படின்னா நல்லா மத்து போட்டு மசிச்சுக்குங்க. நான் பருப்பு ஊற்றிட்டேன். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மசாலாலாம் கலர் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோன்னே புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சாம்பாரோட திக்னஸை பொறுத்து கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணினா தண்ணி. கடைசியாக பருப்புக்கு தேவையான உப்பும் போடணும். நம்ம ஆல்ரெடி காய்கறிக்கு போட்டுட்டோம். இப்போ பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 80% சாம்பார் ரெடி. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம பார்த்துடலாம். நல்ல மனம் வந்துருச்சுங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கமகமக்கும் சாம்பார் ரெடிங்க. வாசம் மூக்க தொலைக்குது. இப்போ கொத்தமல்லி தழை கடைசியாக தூவிடலாம். சுவையான சாம்பார் ரெடி. மறுபடியும் இன்னொரு டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.